அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி 16. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோன்ட் மிஸ் இட். ஜஸ்ட் 3 செகண்ட் போதும் ஒரு பலன் சொல்ல. நான் அனைத்து கிரகமும் ஃபில்அப் பண்ணி பலன் சொல்றவன் கிடையாது. நான் என்ன பலன் சொல்கிறேனோ அந்த கிரகத்தை மட்டும் பயன்படுத்தி பலன் சொல்பவன். ஜோதிடத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு தூக்கத்திலும் ஜோதிடம் சம்பந்தமான கனவுகள் வரும். நல்ல கனவுகள் எப்பவுமே நன்மை தரும். நமக்கு நன்மை செய்தவர்களை எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. நல்லவங்க மனசு நல்லவங்கனால தான் புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, அடுத்து நான் கிளைண்ட் கிட்ட சொன்ன விஷயம்தான் பிடிஎஃப் ஃபைல ரெடி பண்ணுவேன். பிடிஎஃப் ஃபைல இருக்கின்ற விஷயம்தான் வீடியோவில் ரெடி பண்ணுவேன். வீடியோவில் இருக்கின்ற விஷயம்தான் நான் அடுத்தடுத்து பகுதியாக ரிலீஸ் பண்ணுவேன். நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட புத்தகத்திலையும் இருக்காது. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட இன்ஸ்டியூட்லையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட சிறப்பு வகுப்புலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் என்னுடைய பிடிஎஃப் ஃபைல் மூலமாகவும் மற்றும் என்னுடைய சேனல் மூலமாகவும் மட்டும்தான் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, குட். வாங்க இன்றைய வீடியோக்குள் செல்வோம். இன்றைய வீடியோ தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி 16. ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? 4-9 அதிபதி செவ்வாய் வேதை நட்சத்திரத்தில் இருப்பதால், இத்துடன் லக்னாதிபதி தொடர்பு இருப்பதால் ஜாதகர் சின்ன வயசுல அப்பா அம்மா மூலமாக அதிகம் கஷ்டப்படுவார். ஜாதகருக்கு நல்ல அப்பா அம்மா கிடைக்காது. ஜாதகர் சின்ன வயசுல அடி உதை திட்டு அப்பா அம்மா கிட்ட அதிகம் வாங்குவார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? சனி கேது சேர்க்கை பெற்று நீர் ராசியில் இருக்கும் ஆண் கிரகத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு ஆண் வாரிசு கிடையாது. பெண் குழந்தை பிறக்கும். ஓகே, அடுத்து லக்னாதிபதிக்கு சனி செவ்வாய் கேது தொடர்பு இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? காலபுருஷனுக்கு மாரகஸ்தானத்தில் சனி கேது, அதே மாதிரி லக்னத்திற்கு மாரகஸ்தானத்தில் சனி கேது உண்டு. மேலும் சனி பார்வை லக்னாதிபதிக்கும் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி லக்னாதிபதியுடன் இருப்பதால், மேலும் அது நீர் ராசியாக இருப்பதால் ஜாதகருக்கு நீரில் கண்டம் உண்டு. மேலும் துலா ராசி பாதிக்கப்படுவதால் ஜாதகருக்கு கிட்னி பாதிக்கும் ஃபியூச்சரில். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதிக்கும் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதிக்கும் கேது தொடர்பு உண்டு. கேது நெருப்புக்கோள், நிற்கும் ராசி சரராசி. மேலும் லக்னாதிபதி நீர் ராசியில் இருப்பதால் ஜாதகர் சாஃப்டானவர். மனைவி கோபக்காரங்க. ஜாதகர் கிட்ட இருக்கின்ற பொறுமை மனைவி கிட்ட இருக்காது என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? 10ஆம் பாவம் முடக்கு, முடக்கு ராசி அதிபதிக்கும் முடக்கு நட்சத்திர அதிபதிக்கும் சனி கேது தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? ஜாதகிக்கு முதல் திருமண வாழ்க்கை ஃபெயிலர், 2வது திருமண வாழ்க்கை சக்சஸ் கொடுக்கும்.
அதாவது ஜாதகிக்கு இரண்டாவது திருமண யோகம் உண்டு என்று அர்த்தம். காரணம், பெண் ஜாதகத்தில் செவ்வாய் முதல் கணவனை குறிக்கும். அந்த செவ்வாய் நீசம். குரு இரண்டாவது கணவனை குறிக்கும். புதன் குரு பரிவர்த்தனை, ஐ மீன் இரண்டாவது கணவருக்கும் திருமணக்காரன் புதனுக்கும் சுக்கிரன் தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு மறுமணம் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? லக்னம் தலையை குறிக்கும், குரு மூளையை குறிக்கும். லக்னத்தில் குரு திக்பலத்தை குறிக்கும். திக்பலம் பெற்ற குரு வக்ரம் அடைவதால் திக்பலத்தை இழக்கும். குரு நிற்கும் சாரம் திரிசூன்ய அதிபதியின் சாரம். மேலும் குருவுக்கு சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் இருப்பதால், ராகு கேது மிட் பாயிண்டில் குரு இருப்பதால் லக்னத்தில் குரு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் ஜாதகருக்கு மூளை வளர்ச்சி கிடையாது. ஜாதகருக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. ஜாதகர் பக்கத்தில் எப்போதுமே ஒரு ஆள் துணை இருந்தே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. காரணம், 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம். 5இல் இருக்கும் குரு ராகு கேது மிட் பாயிண்டில் பாதிக்கப்பட்டுள்ளது. குருவுக்கு சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் மாந்தி பார்வையும் இருப்பதால் 5ஆம் பாவமும் குருவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். 9ஆம் பாவம் பாவகத்தில் இருப்பதால் 9ஆம் பாவத்திற்கு சனி பார்வை இருப்பதால் பாக்கியஸ்தானமும் பாதிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் பாவம் குரு பாக்கியஸ்தானம் லக்னாதிபதி நீசம் இவை அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? கால புருஷனுக்கு 4ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியும் சொத்து குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாயுடன் இருப்பதால் ஜாதகர் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு. இதில் 4ஆம் அதிபதி சம்பந்தப்படுவதால் அம்மா கிட்ட பணம் இருக்கிறது, அம்மா வசதியானவங்க, அம்மா பேரில் சொத்து உண்டு என்று அர்த்தம். தனுசு ராசி திரிசூன்யம் அடைந்தால் இப்போ நான் சொன்ன பலன் அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும். பலன் சொல்வதற்கு முன் ஜஸ்ட் விதிவிலக்கு கண்டிப்பாக கவனிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? 3, 7, 11 அதிபதிகள் சேர்க்கை பெற்று இந்த மூவரும் அலி கிரகம் சாரத்தில் இருந்தால் ஆண்மை குறைவு ஏற்படும். 3, 7, 11 அதிபதிகள் சேர்க்கை பெற்று இந்த மூவரும் திரிசூன்ய அதிபதி சாரத்தில் இருந்தால் ஆண்மை குறைவு ஏற்படும். 3, 7, 11 அதிபதிகள் சேர்க்கை பெற்று இந்த மூவரும் அவயோகி நட்சத்திரத்தில் இருந்தால் ஆண்மை குறைவு ஏற்படும். செவ்வாயும் குருவும் இந்த இருவரும் வக்ரம் அடைந்தால் ஆண்மை குறைவு ஏற்படாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? கால புருஷனுக்கு 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் மாந்திக்கு தொடர்புண்டு. கால புருஷனுக்கு 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும் மாந்திக்கு தொடர்புண்டு. மேலும் லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியும் கால புருஷனுக்கு 3ஆம் அதிபதியும் மாந்திக்கு தொடர்புண்டு. இதில் லக்னாதிபதியும் குருவும் சம்பந்தப்படுவதால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு
இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.